வெல்கம் பேக் டு ரயான் ஏஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து புதினா ரைஸ் தான் வந்து செய்ய போறோம். இந்த புதினாவை நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து ரைஸை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன். நீங்க வந்து புதினா அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு வந்து புதினா எல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டோன்னா அந்த புதினாவோட சத்து புத்துணர்ச்சி எல்லாம் வந்து அதுலயே போய் சேரும். அதனாலதான் நான் வந்து லைட்டா அரைச்சி நான் வந்து போடுறேன். தனியா எடுத்து வைக்காம சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணா இந்த ட்ரிக் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குக்கரை வந்து அடுப்புல வச்சிடலாம். வச்சுட்டு குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்ப வந்து நம்மளோட குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா சூடான வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெங்காயம் வந்து லைட்டா வந்து ப்ரௌன் கலர்ல மாறணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நல்லா வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிச்சு. என் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கு நான் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து நாங்க எதனா மிஸ்டேக் பண்ணோம்னா இது நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இல்ல இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ட்டு உங்களோட ஐடியாஸையும் சொல்லுங்க. நாங்க இந்த புதினா இருக்குல்ல அது வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். புதினா ஜூஸ் மாதிரி போட்டு கூட நம்ம வந்து குடிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசியை நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டா இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கலாம்.